நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மகரம் ராசி. மகரம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. புது புது எண்ணங்கள் கொண்டவங்க, புது புது விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க, பொறுமையாக இருப்பாங்க. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்களாக இந்த மகரம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நில ராசி அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடியவங்க அப்படின்னா அது இந்த மகரம் ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வருதோ அதே மாதிரி தான் இவங்க அடுத்தடுத்து விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க. கஷ்டம் வந்துருச்சு, இல்லை நஷ்டம் வந்துருச்சு, எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அதே இடத்துல நிற்க மாட்டாங்க. அடுத்து நாம் என்ன செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு அடுத்ததை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க இந்த மகரம் ராசி அன்பர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்கிறாங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது, இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறதாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகரம் ராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராச்சும் மகரம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகரம் ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தேவனுடைய பெயரை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வுங்கிறது கிடைக்கும். இந்த மகரம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறதுனால, அதுவும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால பஞ்சம கர்மாதிபதியாக இருந்தாலும் நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறத வழங்க இருக்கின்றார் சுக்கிர பகவான். இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் அதிகமாகும். ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. புதியதொரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு சிலர் சொத்து வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது. ஒரு நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் முடிவுக்கு வரும். சகல விதத்திலையுமே வருகின்ற வாரம் என்பது ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. கஷ்டங்களுக்கு ஒரு அளவுக்கு குறையும். ஏன் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தபடியே உங்களுக்கு இருந்திருக்கும். கடந்த 7.5 ஆண்டு காலமாக படாத பாடு பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அதில் இருந்து கொஞ்சம் விடுதலை கிடச்சிருச்சு. இனி வந்துட்டு அவ்வளவாக ஏதும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் அப்பப்போ வரும். இருந்தாலும் பெரியதொரு பாதிப்பு ஏதும் வராது.
குடும்பத்தில் கூட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனி இந்த மகரம் ராசி அன்பர்கள் வாழ இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. எதிர்மறையான சிந்தனைகள் கொஞ்சம் குறையும், நேர்மறையான எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகும். எப்போவுமே எதிர்மறையாக பேசுகிறது உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனை அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஒரு நிலை என்பது இனி மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இந்த மகரம் ராசி அன்பர்கள் இனி வலம் வர போகிறீங்க. ஏன் அப்படின்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருப்பது, அதுவும் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப யோகம். வீட்டில் ஏதாவது சுபகாரியமோ அல்லது உங்களுடைய உறவுகள் வகையில் ஏதாவது சுபகாரியமோ இந்த ஒரு காலகட்டத்தில் நடைபெறும். அதனால் மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் என்பது இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் வரன் பார்த்தாங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு வரன் அமையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய மகரம் ராசி பெண்களுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் நல்லதொரு குழந்தை பேர் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. 2ஆம் இடத்துல சனி ராகு இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் வலிமை இல்லாத மாதிரி இருக்கும். கடுமையாக முயற்சி பண்ணுவீங்க, ஆனாலும் கொஞ்சம் கரெக்டாக அது நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னா சுக லாபாதிபதி செவ்வாய் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால திடீர்னு சின்ன சின்ன முடிவுகள் அப்படிங்கிறது வரும். நம்ம இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் அமையும். அப்படிங்கிறதுனால நம்ம கரெக்டாக தான் முடிவெடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி மனதில் ஒரு விதமான அமைதி இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம அடுத்தடுத்து முடிவு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி மனம் ஒரு குழப்பம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. குழப்பமான நேரத்தில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கியமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுங்க. அதே மாதிரி குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட எந்த ஒரு காலகட்டத்தில் பகிர்ந்துக்க வேண்டாங்க. கேள்விப்பட்டது எல்லாத்தையும் நம்புவீங்க, அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே. ஏன் அப்படின்னா வார்த்தைக்கு சும்மா போகிற போக்கில் சில பேர்லாம் சும்மா வார்த்தையை விட்டுருவாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பியிருப்பீங்க. அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அவசர முடிவுகள் அப்படிங்கிறது வேண்டாம், சிந்தித்து செயல்படுங்க. சக்திக்கு மீறி இந்த ஒரு காலகட்டத்தில் செலவு செய்வீங்க, அது உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வீணாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சில விஷயங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும், தொழில் விஷயமாகவோ சின்ன சின்ன முடிவுகள் இந்த ஒரு காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு அமைதியை குறைக்கிற மாதிரி இருக்கும். மனதில் வைத்துக்கொள்வது என்பது நல்லது. வெளிப்படையாக எல்லாம் பேசிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சில நேரங்களில் சின்ன சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த ஒரு மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னென்னு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது புற்று இருக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லது ஒரு மாற்றம் என்பது இந்த மகரம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் வரும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் துணிந்து செயல்படுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம், நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் கூட சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ வருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன ஏமாற்றங்கள், அதுவும் விருப்பமில்லாத ஏமாற்றங்களாக இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல் சம்பள உயர்வு கூட கிடைக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் உங்களுக்கு விருப்பமில்லாத இடமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்திலையும் கொஞ்சம் மகிழ்ச்சியை குறைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க. திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமான பலன் அப்படிங்கிறத பெற்றுத்தரும்.
அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக வரும். கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்க அடுத்தவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையில் நிதானத்தை கடைப்பிடிங்கள். ஏன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது. வாக்குவாதம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. வெளியில் எங்கேயாவது தூரமாக பயணம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அமையும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் அவசரமாக படித்து அதை மறந்து போகிறத விட கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஒரு சில மாணவர்கள் தேர்வு முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. நல்லதொரு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மகரம் ராசி உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. உங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணம் எது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். இனி அந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்லதொரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இனி இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் வாழ இருக்காங்க. தாய் வழி உறவுகளால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைய இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. தவறான புரிதல்களால் சில பேர் வந்துட்டுலாம் அவங்கள விட்டு விலகி இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்துட்டு நட்பு பாராட்டுவாங்க. சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. விலகி சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு கால அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்குது. புதியதொரு வீடு கட்டுவதற்காக ஒரு சிலர் எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக ஒரு சிலர் எல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் முயற்சி பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சகோதரர்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும். ஆனாலும் பெரியதொரு பாதிப்பு எதுவும் வராது. அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய சுறுசுறுப்பு இது எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பகைவரை கூட வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக வருகின்ற வாரம் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதுவும் புற்றுள்ள மாரியம்மனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, ஓகே, இதே மாதிரி நல்லபடியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.